யார் வந்தா கூட சரி, நம்ம ஊர்ல நல்லதா நினைச்சிருந்தா அவங்க லைஃப் லாங்க ஓட்டு போடலாம். அவங்களே நம்ம லேல்ஸ் எல்லாம் நிக்க வச்சு ஜாலியா இருக்கலாம். மோடி தெரியுமா? மோடி தெரியும், ஆனா எப்படி தெரியும்னு தெரியாது. ஆனா மோடி மட்டும் தான் தெரியும். மோடி மட்டும் தான் தெரியும். அவர் யாரும் தெரியாதா? யாருமே தெரியாது. அவரு போட்டோல பார்த்தது இல்லைங்களா? போட்டோ டிவில வருது, ஆனா அது யாருன்னு நம்மளுக்கு என்ன வர்றாரு, என்ன இந்த மாதிரி பணம் ரூபாய் மாத்துறாரு சொல்றாரு, மறுபடி பின்னாடி ரூபாய் முன்னாடி போறாரு. அந்த மாதிரி மாத்துற நம்மளுக்கு என்ன பிரச்சனை? இப்ப பாரு, 1000 ரூபாய் தாள் போச்சு, 2000 ரூபாய் தாள் வந்துச்சு. ஒரு நோட்டு கொடுத்தா 2000 தாள் கூட போயிடுச்சு. இப்ப 500 தாள் வந்துச்சு. 500 ரூபாய்க்காக ஒரு நாள் ஃபுல்லா வேலை சுத்தி சாகணும். எதுக்கு மாத்தணும்? அந்த 500 பழைய 500 இருந்தா கூட பரவாயில்ல. இந்த நியூ 500 ரூபாய் வந்தது வரைக்கும் லைஃபே நல்லா இல்லை, செம்மையா போரிங்கா இருக்குது. நான் தெரிஞ்சவருக்கும் எனக்கு தெரிஞ்சவருக்கும் இந்த 500 தாள் வாங்கினது வரைக்கும் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமா ஆயிடும். பார்த்ததே இல்லை, தெரிஞ்சவருக்கும் இதுதான். நன்றி நன்றி, தேங்க்யூ. ஆனா இப்ப வந்து சிஎம்ஆ தளபதி வந்தா நல்லா இருக்குமா, இல்ல புதுசா கொண்டு வர்றது உங்களுக்கு யார வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்து என்னன்னா? ஸ்டாலின் வந்தார், இதெல்லாம் செய்யணும் போகணும் எல்லாம் சொன்னார். ஆனால் அவர் செய்யலை எதுவுமே. அடுத்த அரசியல் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒற்றுமை இல்லாத சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போது நான் வந்து ஆட்டோ டிரைவரு. நம்ம ஜனங்க பேசுகிறது என்னன்னாக்கா, விஜயகாந்த் வந்தாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் தூக்கி வச்சு பேசினாங்க. விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் ஒழிஞ்சிட்டாங்க. அடுத்தது வேறு யார் வருவாங்க அப்படின்னும் போது இப்போ புதுசாக இளைய தளபதி வந்துருக்கிறார். அவருக்காக எல்லாருமே இளைஞர்கள் எல்லாருமே இவர் வந்தால் செய்வார் அப்படின்ற மோட்டிவேஷனில் இருக்கிறாங்க. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட கருத்தும் வந்து புதுசாக ஒருத்தர் வரணும். ஏன்னா எல்லாருமே வந்து நான் செய்கிறேன்றாங்களே, செய்ய மாட்டாங்க. எந்த தெருவில் போனாலும் ரோடு சரியில்லை. நம்ம கேட்குறது என்னன்னா, குடிக்க தண்ணி, நல்ல ரோடு, இவ்வளோதான். ஓசில் எதுவுமே கேட்கல. அந்த குடிக்கிற தண்ணிக்கே நம்ம காசு கொடுக்க போகிறோம், அந்த ரோடு போடுறதுக்கும் வரி கட்ட போகிறோம். சரியா? நம்ம கேட்குறது என்னன்னா இது 2 தான், நல்ல ரோடு, குடிக்க தண்ணி. இதையே செய்யலைன்னா அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? புதுசாக யாருன்னா வந்தால் செய்ய மாட்டாங்களா அப்படின்னும் போது இளைய தளபதி வராரு. வரும்போது கண்டிப்பாக அவர் செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம், அவரை ஜெயிக்க வைப்போம். சரியா? அவர் தான் வருவார், வந்தால் செய்வார் கண்டிப்பாக. எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், அவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வார். கட்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கேல வராங்க, செய்கிறேன்னு கலைஞர் காலத்துலேருந்து செய்கிறேன்றாங்க. ஆனால் எதுவுமே செய்யலை. அவங்கள வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும், அவங்க வரக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாலேருந்து பண்ணுறேன்றாங்க. நாங்களாம் பார்த்துதாங்கிறோம். ஓட்டு போடும் போது நாங்கள் செஞ்சிடறோன்றாங்க, ஆனால் செய்யலை. அவங்களையும் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இந்த 2 பேரையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு புதுசாக வர தளபதியை நம்பிக்கையோடு நாங்கள் வர வைக்கிறோம். அவர் செய்வார். இவங்க 2 பேரை ஓரம் நிற்க வச்சுட்டு அவரை வர வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே,